கலெக்டரை போய் பார்த்து கேஸ போட்டு, எத்தனை கேஸ் இருக்குப்பா உங்க பேர்ல எல்லாம்? அதனால எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கு. யாருக்காக? உங்களுக்காக. நீங்க போய் சாமி கும்பிடணும். தைப்பூச திருவிழா குறிச்சிப்பாடி வடலூர் மக்களின் தனி பெரும் விழா. அந்த விழாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கேஸ் வாங்கிட்டு வந்தது இவங்க தான். இந்த அண்ணன் தம்பி தான். இவங்க தான் உங்க ரியல் ஹீரோ. இவங்களுக்கு தான் நீங்க கூட நிக்கணும். என்ன? நீங்க கண்ணால் பார்க்கக்கூடிய ஹீரோ இவங்க தான். கண்ணால் பார்க்கக்கூடிய உங்களுக்காக கொடியை ஏந்திட்டு போய் இவங்க எல்லாம் எத்தனை வேலை இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அதே வேலை தான் இவங்களுக்கும். உங்களுக்கு இருக்கிற அத்தனை குழந்தைகளும் இவங்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் ஐயோ நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக தான் இத்தனை மகளிரும் கையில கொடி புடிச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் காலையில பஸ் புடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாங்க போராட்ட களத்துக்கு. அதனால உங்களுடைய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் இங்கேயே தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயோ வெளில போய் தேடவே தேடாதீங்க. அதுதான் நீங்க பார்க்கணும். அப்புறம் படிப்பு இதெல்லாம் தான் நம்ம கேட்கறோம். ஆனா நீ நான் இந்த பகுதியில திருவந்திபுரம் கோயில், இது ஒண்ணு மறந்துட்டேன் சொல்றீங்க. திருவந்திபுரம் கோயிலுக்கு வந்தேன். எல்லாரும் போயிருக்கீங்களா திருவந்திபுரம்? இப்போ ஆவாதவங்களே இருக்க முடியாது. அங்க நம்ம லட்சுமி ஹயகிரிவர் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். போயிட்டு நான் அங்க கோவில்ல இருந்து அங்க கோவில்ல இருந்து வெளில வரும்பொழுது ஒரு 250 ஏக்கர் முந்திரி காடு, அத அந்த மலையடி குப்பம் என்ற கிராமத்தை வந்திருக்கீங்களாமா? நீங்க உங்க ஊர்ல இருந்து என்னை பார்த்தாங்க. அம்மா எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்கம்மா, வளர்ந்து நிக்குதுமா முந்திரி மரம், எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு வந்து கேட்டீங்க. கேட்ட உடனே மருத்துவர் அன்புமணி அவர்கள் போன்ல சொன்னார், போய் கலெக்டரை பாருங்க. கலெக்டர் எல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்தினது எதுக்காக? நம் மக்களுடைய வாழ்வாதாரம். நம்ம என்ன கேக்குறோம்? எனக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, சுகாதாரம், அதெல்லாம் கொடுன்னு கேக்குறோம். ஆனா இவங்க அதெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம எங்களை வாழ விடுன்னு கேக்குறோம். எங்க ஊர்ல எங்களை வாழ விடுங்க அப்படின்னு தானே கேக்குறோம்.